ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கயம் என்ற ஊர், அதாவது ஈரோட்டிலிருந்து பழனி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. அங்கு 1934ஆம் ஆண்டு செங்குந்தர் மாநாடு நடைபெற்றது. அம்மாநாட்டில் அண்ணா அவர்கள் அடுக்குமொழியில் பேசி எல்லோரையும் ஈர்த்து கொண்டிருந்த நிலையில் அந்த பேச்சில் மயங்கி கேட்டுக்கொண்டிருந்தார் பெரியார். பெரியாரின் அருகில் திரு சங்கரையா அவர்களும் மெய்மறந்து அண்ணாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். திடீரென்று நின்ற மலை போல் அண்ணாவின் பேச்சு முடிவுற்றது. பேச்சை முடித்து கொண்ட அண்ணா புறப்பட்டு விட்டார். இதை அறியாத பெரியார் அவர்கள் பக்கத்தில் இருந்த சங்கரையாவிடம் பேசிக்கொண்டிருந்த வாலிபரை அழைத்து வருமாறு கூறியிருக்கிறார். சங்கரையாவும் அண்ணாவை பார்க்க சென்றபோது அண்ணா சென்று விட்டதை அறிகிறார். பின்பு பெரியாரிடம் அவர் வெறுந்தே சென்று விட்டார் என கூறுகிறார். மேலும் அவர் பெரியாரிடம் பேச்சாளர் பெயர் அண்ணாதுரையாம், நாளை திருப்பூர் கூட்டத்திலும் பேசுவதாக இருக்கிறாராம் என்று கூறினாராம். அவரை தவறாமல் தன்னிடம் அழைத்து வருமாறு கட்டளையிட்டாராம் ஐயா. அடுத்த நாள் திருப்பூர் கூட்டத்தில் அண்ணா பேசினாராம். அண்ணா பேசி முடித்ததும் சங்கரையா அண்ணாவை கையோடு பிடித்து, பெரியார் ஐயா அவர்கள் உங்களை பார்க்க விரும்புகிறார் என்றாராம். அப்படியா, இப்போவே பார்ப்போம் என்றாராம். பிறகு சாப்பிட்ட பின்பு அண்ணா அவர்கள் ஐயாவை சந்தித்தாராம். அண்ணா தோற்றத்தில் குள்ளமாக இருந்தாலும் எடுப்பான உருட்டும் விழிகள், அழகிய மீசை, மிக எளிமையாக ஜிப்பாவும் 4 முழ வேட்டியும், சிரித்த முகமாய் அண்ணா அவர்கள் ஐயாவை சந்தித்தாராம். பெரியாரும் வாங்க வாங்க என்று சொல்லிபடி அண்ணாவை வரவேற்றார். பின்பு, உங்கள் பேச்சு மிக நன்றாக இருந்தது. நாங்கள் பேசுவதை விட நீங்கள் மிக நாகரிகமாகவும் நேர்த்தியாகவும் சொல்ல வந்த கருத்தை கூறினீர்கள். மிக அருமை என்று சொல்லிவிட்டு, ஆமாம், நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்றாராம் பெரியார். அண்ணாவும் BA பொருளாதாரம் பரீட்சை எழுதியுள்ளேன் என்றாராம். சரி, நல்லது. அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? இது ஐயா, பொது வாழ்க்கையில் ஈடுபோடு போகிறேன் என்றாராம் அண்ணா. பெரியாரும் ஆமாம், அதுதான் நல்லது என்றாராம். பெரியார் அவர் நண்பர் மூலமாக ஐயாவை ஈரோட்டுக்கு வரச் சொல்லுங்கள் என்றாராம் அண்ணாவை. மிக அன்புடன் வருகிறேன் என்றாராம் அண்ணா. அடக்கமாக பதிலளித்த பின்பு ஈரோட்டில் அண்ணாவும் ஈரோடு வருகிறார். அண்ணாவுக்கு பெரியாரின் சுயமரியாதை புத்தகங்கள் கொடுத்து அனுப்பினாராம் பெரியார். அண்ணாவும் சென்னைக்கு பயணமானார். பெரியார் அண்ணாவை சந்தித்து பேசியது இந்த சந்திப்பில் தான் நிகழ்ந்தது. அதன் பின்பு பெரியாரை அண்ணா அறிவுபூர்வமாக தலைவனாக ஏற்றுக்கொண்டார். பெரியாரும் தன் மகன் போலவும் அண்ணா தந்தை போலவும் மானசீகமாக ஏற்றுக்கொண்டார்களாம்.